திரு விஜய் அவர்கள் பாசிசம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படின்னா அது பாசிசம் கிடையாது. அதுதான் இந்த தேசத்தினுடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்வதற்கு அர்த்தம். வேற்றுமையில் ஒற்றுமை. அதை தான் நாங்கள் சொல்றோம். பாசிசத்தை யார் சொல்றா? திமுக சொல்லுகிறது. எங்கள் கட்சியில் 85% இந்துக்கள் இருக்கிறார்கள், இதுக்கு பேர் பாசிசம். பிராமணர்களுடைய அந்த பூணூலை அறுப்பது, பிராமணர்களுடைய குடுமையை அறுப்பது, அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுவது, இது பேர் பாசிசம். ஹிந்து மதத்தினர் நம்பக்கூடிய தெய்வ நம்பிக்கைகளை தொடர்ந்து ஒரு மதத்தின் நம்பிக்கையை இழிவுபடுத்தி கிறிஸ்துவ மதத்தில் உள்ளவர்களையும் இஸ்லாமிய மதத்தில் உள்ளவர்களுடைய நம்பிக்கையை புகழ்பாடுவது, இதுக்கு பேர் பாசிசம். பாசிசத்தை நடைமுறையில் நடத்தி காட்டுவது திமுக. அதை பேசுவதற்கு துப்பு இல்லாம திமுகவை பாய்சன், இங்க பாசிசம் சொல்றது எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிப்பதற்கு திரு விஜய் அவர்கள் சரியானவரை தவிர யதார்த்தத்தை பேசுவதற்கு அவருக்கு தெரியல.